அதனால வருகின்ற காலங்களில இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம். அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னு அறிவு இருக்காது. நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவார்கள் என்றும் அவர்களுக்கு அரசியல் நடத்தும் அறிவே இருக்காது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறிப்பிட்டு அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒருமையில் திட்டி தீர்த்துள்ளார். அதனால வருகின்ற காலங்களில இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம். அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னு அறிவு இருக்காது. ஆட்சி நடத்த முடியும். கட்சி நடத்த சாதாரணமா? இவ்வளவு பெரிய கட்சி, எந்த சந்தல திமுக இல்ல. ஒரு சின்ன சந்தம் தவிர 2 குடும்பங்கள்ல நம்ம கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊரு கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா? இவ்வளவு பெரிய கட்சியே 10 வருஷம் நடுரோட்ல நின்றுந்தோம். எல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவன மொத்தம் நம்மால் தான் இருங்க, மகிழ்ந்து போய் அன்றாட நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. எங்கேயாது எம்ஜிஆரோட போச்சுக்காது. நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேலாம் அவனும் எடுபட முடியாது அரசியல்ல. அதனால எதிர்காலத்துல இவன் ஆசை காட்டி நிற்கிறானு பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கனவு காண்டுக்கிறான் பாரு. இவன் கனவெல்லாம் பொய்யாக்குறன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் தயவுதாட்சியும் தேவையில்லை. நாம அமைப்புல பலமா வச்சிருந்தோம்னா எவன் தயவுதாட்சி நமக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.